மனத்திறன் தேர்வு. 58th question. A tennis champion had won 90% of the matches he played. If he has lost 25 matches, then the matches he had won so far. தமிழ்ல வந்து ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர் தான் இதுவரை விளையாடிய ஆட்டங்களில் 90% வெற்றி பெற்றுள்ளார். அவர் 25 ஆட்டங்களில் தோற்றுள்ளார் எனில் அவர் வெற்றி பெற்ற ஆட்டங்களின் எண்ணிக்கை. So options பாருங்க friends, 250, 225, 275, 200. அப்ப ஒரு ஓன் பண்ண பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 90%. இப்போ நம்ம வந்து 100% அப்படின்னு கணக்கில் எடுத்துட்டோம்னா -90 பண்ணா நம்மளுக்கு அவர் லாஸ் பண்ணது 10% அப்படின்னு வரல. அங்க என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் மேட்சஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்சஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஓன் மேட்சஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம டோட்டல் மேட்சஸ்ல இருந்து நம்ம லாஸ்ட் மேட்சஸ் கழிச்சு நம்மளுக்கு அது கிடைச்சிடும்ல. ஸோ அதனால நான் வந்து டோட்டல் மேட்சஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ல 10% நம்மளுக்கு 25 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 10% எப்படி எழுதலாம், 10/100 எழுதலாம்ல. அப்போ x × 10/100 தானே ஈக்குவல் டு 25. அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/10 தானே கிடைக்கும். அப்படின்னா டிவிஷன்ல இருக்கிறது இங்க போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிபிள் பை 10 வரும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன், x = 25 × 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 25 × 10 வந்து 250. அப்படின்னா டோட்டல் மேட்சஸ் வந்து 250. இப்போ ஓன் மேட்சஸ் எப்படி கிடைக்கும், டோட்டல் மேட்ச்ல இருந்து லாஸ்ட் மேட்ச் கழிக்கணும். ஸோ டோட்டல் மேட்சஸ் நமக்கு தெரியும் 250. இப்போ இந்த 250ல இருந்து லாஸ்ட் மேட்சஸ் என்னது 25. ஸோ இது கழிச்சு நம்மளுக்கு வந்து 225. அப்படின்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 225. 59th question. If 1 × 4 = 5, 2 × 5 = 12, 3 × 6 = 21, then 8 × 11 what? Options 88, 96, 99, 40. இங்க என்ன பேட்டர்ன் யூஸ் ஆகுது பாருங்க फ्रेंड्स. 1 × 4 = 5 அப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த 1 × 4 = 5ங்கறத நம்ம எப்படி எழுதலாம், 1 × 4 + 1 அப்படின்னு எழுதலாமா. 1 × 4 தெரியும் 4. அப்ப 4 + 1 இங்க இருக்கிற இந்த 5 கிடைச்சிரும்ல. அதே மாதிரி இத வந்து 2 × 5 + 2 ன்னு எடுத்தா நமக்கு 12 கிடைச்சிரும்ல. அந்த 12 தானே இங்க போட்டுருக்காங்க. இதுல பாருங்க फ्रेंड्स, என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, இங்க 1 ஆலே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, அப்புறமா அதோடவே ப்ளஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, அப்புறமா ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா 3 லயும் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, அப்புறமா ப்ளஸ் பண்ணிருப்பாங்க தானே. ப்ளஸ் பண்ணா நம்மளுக்கு 21 கிடைச்சிருக்கும் தானே. அதானே இங்க போட்டுருக்காங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स, 8 × 11 வந்து நமக்கு 88 கிடைக்குதா. அப்ப 88 + 8 நமக்கு தெரியும் 96. ஓகேவா. இப்போ இன்னொரு மெத்தடாலஜியும் போலாம் फ्रेंड्स. எப்படின்னா இப்போ இந்த 4க்கு அடுத்த நம்பர் நமக்கு தெரியும் 5. அப்படின்னா 1 × 5 5 தானே. அதே மாதிரி இப்போ 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்படின்னா 2 × 6 நமக்கு 12 கிடைச்சிரும்ல. அதே மாதிரி 6க்கு அடுத்த நம்பர் 7. அப்ப 3 × 7 நமக்கு தெரியும் 21. ஸோ அப்படின்னா 11க்கு அடுத்த நம்பர் வந்து 12. அப்படின்னா 8 × 11 12 நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்குது 96. ஸோ அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 96 கரெக்ட் ஆன்சர். 60th question. In a code A, B and C, take the values from 0 to 9 if ABA plus ABC plus ACC equal to 1416, then the value of A, B and C respectively are. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறியீட்டு முறையில் A, B, C ஆகியவை 0 முதல் 9 வரையிலான மதிப்பை கொண்டுள்ளன. அம்முறையில் ABA plus ABC plus ACC equal to 1416 எனில் AB and C இன் மதிப்புகள் முறையே. ஆப்ஷன்ஸ் 476, 514, 426, 624. இந்த மாதிரி क्वेश्चंस இருந்தா நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போய்க்கலாம் फ्रेंड्स. இப்போ வந்து இத 1s place, 10s place, 100s place அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1s place, 10s place விட்டுருங்க फ्रेंड्स. இந்த 100s place ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ நீங்க ஏவை 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க 4 4 4ன்னு வருமா? இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு தெரியும் 12 வருது. அப்படின்னா இது பக்கத்துல தானே சம்திங் வருது. அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 5 1 4 அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதுவே 5 5 5 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 15ல வந்துடும். ஸோ அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தானே இது கிடைக்குது. அப்படின்னா இது வந்து அதுக்கு தாண்டி போகுது. அதனால இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 வரும்போது 6 எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும்? ஸோ அப்படின்னா இதுவும் வராது. அப்படின்னா இதுவும் சம்திங்ல தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 2 6. ஸோ நம்ம கிட்ட இந்த கொஸ்டின் என்னது ஏபிஏ ஏபிசி ஏசிசி ஆட் பண்ணோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அது வந்து 1 4 1 6 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ ஏ வந்து நம்ம 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதான் இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறமா பிஏ வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறமா சிஏ வந்து 6 அப்படின்னு எடுத்துருக்கோம். போட்டோமா? இப்போ பாருங்க ஏபிஏங்கிறது என்னது 4 2 4 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி ஏபிசிங்கிறது ஏங்கிறது 4 பிங்கிறது 2 சிங்கிறது 6. அப்போ 4 2 6. அதே மாதிரி ஏசிசிங்கிறது 4 6 6. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 3 1 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ அப்படின்னா இது வராது. இப்போ இதுவே இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே வராது. ஸோ அதனால விட்டுருங்க. இப்போ இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏ பி ஏ வந்து தெரியுதா என்னது? ஏங்கிறது 4 பிங்கிறது 7 அப்புறமா ஏங்கிறது 4. ஓகேங்களா? இப்போ ஏ பி சி. ஓகேவா? ஏபிசிங்கிறது என்னது? ஏங்கிறது 4 பிங்கிறது 7 சிங்கிறது 6. அப்புறமா வந்து ஏசிசியா அப்படின்னா ஏங்கிறது 4 அதனால 4 போடுறோம். சிங்கிறது 6 அதனால 6 6. ஓகேவா? இப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு வரும் 16. ஸோ அப்படின்னா ரிமைண்டர் 1 வரும். அப்போ 8 15 21. ஸோ அப்புறம் இங்கே வரும். இப்போ 2 ஆட் பண்ணா 6 10 14. அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 61 to 63. வழிமுறை வினா எண் 61 முதல் 63 வரை. ஓகேவா? In a family the relations are given as follows. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு உறவுகள் அமைந்துள்ளன. அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூ இஸ் ஆர் சன். யூ என்பவர் ஆரின் மகன் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா யூங்கிறது இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அப்போ யூங்கிறது என்னது? ஆரோடைய சன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து இவங்க மதராகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஃபாதராகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கண்டிஷன்ல பி இஸ் கியூஸ் ஃபாதர். அதாவது பி என்பவர் கியூயின் அம்மா அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இந்த யூ ஆரும் சம்மந்தப்படல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுக்கு ட்ரீ 2 அதாவது ஃபேமிலி ட்ரீ 2வும் இன்னொன்று வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா கியூ என்பது பியோட ஃபாதரா இருக்காரு. ஓகேவா? அப்படின்னா இங்க கியூங்கிறது பி வந்து ஃபாதர். ஓகேவா? கியூக்கு பி ஃபாதர். ஸோ போட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. தேர்ட் கண்டிஷன்ல எஸ் இஸ் யூஸ் மதர். அதாவது எஸ் என்பவர் யூயின் அம்மா அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்பதான் நம்மளுக்கு தெரியும் யூவோட அம்மா வந்து எஸ். ஸோ அப்படின்னா யூவோட அம்மா யாருது? எஸ். ஓகேவா? அப்படின்னா இங்க வந்து ஃபாதரா இருக்கணும். ஸோ அப்படின்னா ஆர்ங்கிறது ஃபாதர் அப்புறமா எஸ்ங்கிறது மதர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கண்டிஷன் ஆர் இஸ் கியூஸ் பிரதர். அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஆரோடைய பிரதர் தான் வந்து கியூவோட பிரதர் தான் ஆரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிஃப்த் கண்டிஷன் டி இஸ் ஆர்ஸ் மதர். டி என்பது ஆரின் அம்மா. அப்படின்னா ஆரோட அம்மா டி. அதனால வந்து இங்க நான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கியூ வந்து ஆரோட பிரதர் தானே. ஸோ அதனால அவங்களோட ரெண்டு பேரோட அம்மா டீயா தான் இருக்கும். அப்படின்னா கியூக்கும் ஆருக்கும் ஃபாதர்ங்கிறது பி. ஸோ அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற ஃபேமிலி இங்க கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா பாருங்க ஆருங்கிறது ஃபாதரா இருக்கும். யாரோடது? யூவோட ஃபாதரா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வைஃப் யாரு? எஸ். ஸோ ஓகேவா? அப்படின்னா யூவோட மதர் எஸ். அப்படியே வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ உருவாச்சு.
இப்போ 61 கொஸ்டின் grandfather of you. யூ என்பவரின் தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. யூங்கிறது இவங்க தானே, இவங்களோட தாத்தா தானே கேக்குறாங்க. இவங்களோட அப்பா ஆறு, அப்ப ஆரோட அப்பா யாரு? பி. அப்படின்னா இங்க தானே தாத்தாவா இருக்க முடியும். சோ அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்போ இந்த 62 கொஸ்டின் டி இஸ் பீஸ், அதாவது டி என்பவர் பி இன் அப்படின்னு கேக்குறாங்க. டி வந்து பி உடைய யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா பிங்கிறது டி யோட வைஃப். கரெக்டா? சோ அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வைஃப். 63 கொஸ்டின் the relation between R and T. R மற்றும் T இருவருக்கும் உள்ள உறவு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் R is T's son. R என்பவர் T இன் மகன். R is T's mother. R என்பவர் T இன் அம்மா. தேர்ட் ஆப்ஷன்ஸ் R and T are sisters. R மற்றும் T சகோதரிகள். ஃபோர்த் ஆப்ஷன் R is T's father. R என்பவர் T இன் அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல வந்து ஆர்க்கும் டீக்கும் உறவு என்ன அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ ஆர்க்கும் டீக்கும் என்ன உறவு? ஸோ ஆருங்கிறது இவங்க, டீங்கிறது இவங்க தானே. இவங்களுக்கு என்ன உறவு இருக்கு? மதர். ஸோ மதர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா. ஸோ அப்படின்னா ஸோ ஆருங்கிறது டீயோடைய சன்னு. ஸோ அதாவது ஆர் என்பவர் டீயின் மகன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.